கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 22:37 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவராகிய கர்த்தர் மேல் நாம் கொண்டிருக்கிற அன்பு முழுமையாயிருக்க வேண்டும். முழுமையான அன்புனா என்ன? ஒருவன் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு அர்ப்பணமுள்ள அன்புதான் முழுமையான அன்பு. இதைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக உபாகமம் 6:5 சொல்லியிருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த கட்டளையை எதற்காக கொடுத்தார் தெரியுமா? தாம் அவர்கள் மேல் காண்பித்த அன்புக்கு பிரதிபலனாக அவர்களும் அவரிடத்தில் முழுமையான அன்பை காண்பிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எல்லா பக்கங்களில் இருந்து உண்டான யுத்தங்களை அவரே நடப்பித்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது மட்டுமல்லாமல் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினால் எகிப்திலிருந்து மீட்டு அழைத்து வந்தார். தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொண்டு தங்கள் முழு மனதோடு அவரிடத்தில் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஒருவேளை தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் உங்கள் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நான் ஆண்டவரில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தர் தம்முடைய கட்டளைகளில் இதைத்தான் முதலாம் கட்டளையாக சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மற்ற காரியங்கள் எல்லாம் இரண்டாவது தான். தேவனிடத்தில் அன்பு கூறலன்னா மற்றவங்களிடத்தில் எப்படி உங்கள் அன்பை காண்பிக்க முடியும்? பிரியமானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரா? உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை நேசிக்கிறீர்களா? இப்பொழுதே உங்களை ஆராய்ந்தறிந்து உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பரிபூர்ண திட்டம் நிறைவேறும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேலுள்ள அன்பு உங்களில் நிலைத்திருக்குமானால் இந்த பூமியில் உள்ள ஆபத்துகளுக்கும் பாவங்களுக்கும் பேரழிவுகளுக்கும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் குடும்பமாக உம்மை நேசிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வீட்டிலே நீர் உலாவுவீராக. உம்முடைய மகிமையான பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளின் வீடுகளில் விளங்கச் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நேசித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.